ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கொங்கு ஃபுடீஸ். இன்றைக்கி நம்ம டேஸ்டியான உருளைக்கிழங்கு குருமா குக்கரில் 10 நிமிஷத்தில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுமே கடுகு போட்டுக்கலாங்க. கடுகு நல்லா வெடித்து வரும்போது 2 பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை, இது ரெண்டையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக ஆகிற வரை வதக்கிக்கலாங்க. இப்போது வெங்காயம் நல்லா பொன்னிறமாக ஆயிடுச்சு. இதில் 2 தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி பொடியாக கட் பண்ணி போட்டிருக்கேன். தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிற வரை வதக்கிக்கலாங்க. இப்போ தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு. இதில் 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இந்த கொத்தமல்லி தூளோட பச்சை வாசனை போகணும். 2 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வதக்கிக்கலாம். 2 உருளைக்கிழங்கு மீடியம் சைஸ் க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் ரொம்ப சின்னதாகவும் இல்லாமல் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது கருத்து போகாமல் இருக்கிறதுக்கு தண்ணியில் போட்டு வச்சுருக்கேங்க. இப்போது மல்லித்தூளோட பச்சை வாசனை கம்ப்ளீட்டாக போயிடுச்சு. இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கை சேர்த்திடலாம். இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ இந்த குருமாவுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. நான் இன்றைக்கி 1 ஸ்பூன் அளவு உப்பு போடுறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் ஒரு 4-5 புதினா தழை, கொஞ்சமாக கொத்தமல்லி தழை போட்டுக்கலாங்க. இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்ம இப்போ மசாலா அரைச்சிடலாம். மிக்ஸி ஜாரில் 1/4 மூடி அளவுக்கு தேங்காய் போட்டுக்கலாங்க. நான் தேங்காய் கட் பண்ணி போட்டிருக்கேன், நீங்கள் துருவியும் போட்டுக்கலாம். சின்னதாக 2 பீஸ் இஞ்சி, 1 பல் பூண்டு, 1 பட்டை, 2 கிராம்பு, 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் கசகசா போட்டுக்கலாங்க. கூடவே 6 காஞ்ச மிளகாய் நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. கூடவே 10லேருந்து 15 முந்திரி பருப்புக்கு பதிலாக நிலக்கடலை இல்லைனா பொட்டுக்கடலை கூட போட்டுக்கலாங்க. போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அந்த அரைச்ச மசாலாவை இதில் ஊற்றிடலாங்க. இதில் ஒரு 300 ml அளவுக்கு தண்ணி ஊற்றணும். நான் அந்த மிக்ஸி ஜாரியை அலாசி ஊற்றுறேன். இப்போ 300 ml அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் உப்பு காரம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உப்பு காரம் பத்தலைன்னா போட்டுக்கோங்க. இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். அப்போ தான் வெந்து வரும்போது கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் தண்ணி மாதிரி இருக்கணும். இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. இதை ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி 3 விசில் வேக விட்டுடலாம். ஹை ஃப்ளேமில் 3 விசில் வேக விட்டுக்கலாங்க. இப்போ 3 விசில் வந்துடுச்சு. கேஸ் ஆஃப் பண்ணியாச்சுங்க. இப்போ ப்ரெஷர் கம்ப்ளீட்டாக ரிலீஸ் ஆகிடுச்சு. நம்மளோட உருளைக்கிழங்கு குருமா ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த உருளைக்கிழங்கு குருமா நீங்கள் பார்த்துக்கோங்க. ரொம்ப கெட்டியாக இருக்குன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொதிக்க விட்டுக்கலாம். இந்த கன்சிஸ்டன்சி எனக்கு கரெக்டாக இருக்குது. இந்த உருளைக்கிழங்கு குருமா சப்பாத்தி, பூரி, பரோட்டா, இட்லி, தோசைன்னு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குங்க. இதை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட சஜஷன் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கொங்கு ஃபுடீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்ஸ் கிடைக்கும். தேங்க்யூ.